குரு பயிற்சி மிதுனம் அதிர்ஷ்டத்தின் வளர்ச்சி. ஆக இந்த குரு பயிற்சி என்பது மிதுனத்திற்கு 2ஆம் இடம், அதாவது ஜென்ம குரு தனஸ்தானத்திற்கு வருகிறார் 26/5/2026 அன்று. ஆக இந்த தனஸ்தானம் என்பது 2ஆம் இடம் கடகராசி, மிகப்பெரிய உச்சம் பெற்ற ஒரு இடம். ஆக உச்சம் பெற்ற ஒரு கிரகம் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பண வருமானத்தில் மிகப்பெரிய பதவியில், பண வருமானத்தில், பணம், பதவி, புகழ், அந்தஸ்து அனைத்திலும் உச்சத்திற்கு செல்லலாம், மிகப்பெரிய உச்சத்திற்கு செல்லலாம். புதிய தொழில், புதிய பதவி, புதிய வருமானம், குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த ஸ்தானம். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பு பெறுகின்ற ஒரு அருமையான ஒரு ஸ்தானம். தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். ஆக அற்புதமான ஒரு காலம், அதாவது வளர்ச்சி, மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி. ஆக இந்த வளர்ச்சியான காலம் என்பது மிதுனத்திற்கு நடக்காத காரியமெல்லாம் நடக்கும். இதுவரை நடக்காத காரியம் நிச்சயமாக நடக்கும். ஆக 2ஆம் இடத்திலிருந்து, மிதுனத்துக்கு 2ஆம் இடத்திலிருந்து இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் முதலில் பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகளை வெல்லும், பகையை வெல்லும், எதிரியை வெல்லும், கோர்ட்டு வம்பு வழக்குகளை வெல்லும், இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து அதில் பயனடையக்கூடிய லாபங்கள், பண வருமானங்கள் பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். புரியுதா? கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் வெற்றி அடையும் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது. அடுத்ததாக ஒரு புதிய தொழில் தொடங்கி நிறைய தொழிலாளர்கள், அதாவது ஆடை ஆபரண அழகு சாதனங்கள், எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய புதிய தொழிலை தொடங்கி மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் மிதுனத்துக்கு எந்த இடத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு அடுத்த ஆள் பார்க்கக்கூடிய 8, அதாவது 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது உயர்ந்த பதவியை தரக்கூடிய ஸ்தானம். மிதுனத்திற்கு 9ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமான ஒரு ஸ்தானத்தை, அதாவது பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த பணவரஸ்தானம் என்பது 2, 8, அதாவது 2, 5, 8, 11 என்பது பணவரஸ்தானம். அப்ப குருவான் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை, ஒரு பணவரஸ்தானத்திலிருந்து இன்னொரு பணவரஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக 2